ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நம்ம அனுஷ்கா ஷெட்டி அண்ட் விக்ரம் பிரபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற திரைப்படம் தான் காத்தி. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். அதை நான் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சொல்ல போனால் அனுஷ்கா ஷெட்டியோடைய காம்பேக்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களோட படங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்கள எப்படியோ இருந்த ஒரு ஹீரோயின் சொல்லப்போனால் அவங்க ஐடி சூப்பர் ஸ்டாராக இருக்க வேண்டியவங்க. பட் அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படத்தோடைய அந்த கிராஃப் வந்து அப்படியே டிராஸ்டிக்கலி இட் வென்ட் டவுன். ஸோ இந்த படம் அது ஒரு கம்பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விக்ரம் பிரபு அவங்களோட சேர்ந்து நடிக்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு காம்போ. அதுக்கப்புறம் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிக்கிறது கிரிஷ் ஜகர்லாமூடி. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது நம்ம சாகர் நாகவெல்லி. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்தேன். பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசணுமோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். 2 minutes and 22 seconds இந்த ட்ரெய்லர் இருக்குது. ஸோ காத்தி ரெடியாக இருக்கீங்களா மக்களே? ரெடி 3, 2 and 1. Here we go. ఈ ఘాట్లలో ఘాటీలు ఉంటారు సార్. బ్రిటిష్ కాలంలో కొండలు బద్దలు కొట్టి రక్తంతో రోడ్లేసినోళ్ళు ఇప్పుడు గంజాయి మోసే కంచరగాడిదలు. వీళ్ళు కదిలే కొండలు సార్. మీరు కూడా త్వరగా పెళ్లి చేసుకోండిరా. ఎవరి పెళ్ళైనా మీ పెళ్లిలాగే ఫీల్ అవుతుంది. పెళ్ళెప్పుడు డార్లింగ్? ఎయిటింగ్ ఇక్కడ. ஒவ்வொரு சீக்வன்ஸ் கட். ఈ తూర్పు కనుమల్లో ఒక కొండ నీడ ఇంకో కొండ తెలియలే. ఆ నీడలో శీలావతి పెరుగుతుంది. బ్లాక్ గోల్డ్ మైన్. మీ ఘాటీలకి పెంచడం దాటించడం తెలిస్తే చాలు. బిజినెస్ మీ బతుకులకి సెట్ కాదు. ఘాటీలంటే గతి లేనోళ్ళం కాదు. గసాగసి వస్తే గొంతు ముడి కొరికేసి కోరి కట్టేటోళ్ళం. ఇది హై టీహెచ్సీ గంజా. లిక్విడ్ ఫామ్ లో ఈజీగా ట్రాన్స్పోర్ట్ చేయొచ్చు అండ్ ఇంకా ఈజీగా డిస్ట్రిబ్యూట్ చేయొచ్చు. గంజాయి మోయకుండా ఎలా బతుకుతాం? 10 మంది బతుకుల్ని నాశనం చేసే బతుకు బతుక. ఘాట్లు ఘాటీలవి, వచ్చే తరాలవి. వాళ్ళవి వాళ్ళకిస్తాం. అడ్డొచ్చే వాళ్ళ నెత్రుతో కడిగిస్తాం. ఓ big thing. Criminal. Oh, Michael Legend. Wow. எங்க அது அருந்ததி ஃப்ரேமுங்க அந்த மாதிரி இருக்குல்ல. దహనం చేస్తే ఎట్టుంటదో సూత్తులు గాని. 5th September 2025. ஏய், இது நம்ம எஸ்கேக்கு பெரிய ஒரு போட்டியாக இருப்பேன். கிரெடிட்ஸ் டு ஆதித்யா மியூசிக். நல்லா இருந்துச்சுல்ல ட்ரெய்லர். என்னன்னா எஸ்கேக்கு இது ஒரு போட்டி. எனக்கு தெரியல மதராசிக்கும் காட்டிக்கும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டுமே அதில் ஏஆர் முருகதாஸ் சாருக்கு கம்பேக், இதில் வந்து அனுஷ்கா ஷெட்டிக்கு இந்த படம் இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹர் கரியர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எண்டிங்கில் ஃபார் ஷுவர் விக்ரம் பிரபு வந்து போட்டு தள்ளிடுவாங்க. சாலா அவர் வந்து கொன்றுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ட்ரெய்லரில். அண்ட் ட்ரெய்லரில் த்ரூ அவுட் தி ட்ரெய்லர் அவருடைய அந்த நடிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணுமே, ஆனால் அந்த கேரக்டருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து அனுஷ்கா ஷெட்டி உடைய இன்னொரு வேர்ஷனை நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் அருந்ததியோடைய அந்த ஒரு ஃபீல் எனக்கு தந்துச்சு. அதான் எனக்கு அப்படியே அந்த ஜக்கம்மான்ற ஒரு இதில் வரும்ல அந்த பிஜிஎம்மோட அந்த எனக்கு அப்படியே அந்த ஒரு இதுக்கு வந்துச்சு. அவங்க அந்த இதை எடுக்கும்போது அதில் அந்த அருவாள் எடுப்பாங்க. அருவாள்லாம் சோட் மாதிரி இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த கீழே இருக்க அந்த மரக்கட்டை இருக்கும்போது ஃபயரோட அந்த சீன் ரொம்ப நினச்சி. அண்ட் ஃபைனலாக அவங்க வந்து ஃபைட் சீன்ஸ் சொல்ல போனால் இதில் வந்து அதிகமான ஃபைட் சீன்ஸ் அனுஷ்கா ஷெட்டிக்கு தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட அந்த ஸ்டார்டிங்கில் ட்ரெய்லருடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் அவங்களுடைய அந்த லவ், அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ட்ராவல் பண்ணி போகிற விஷயங்களாக இருக்கட்டும். இதில் வந்து என்ன மாதிரியான ஃபில்ம் என்ன மாதிரியான ஸ்டோரி லைன்றது ஒரு பக்கம் வந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட இந்த லவபிள் கெமிஸ்ட்ரி பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அண்ட் இதில் அவங்க ட்ரெஸ்ஸிங் கோடாக இருக்கட்டும், நான் வளமையாக பார்க்குற அனுஷ்கா ஷெட்டி இதில் இல்லை. ஆனால் அதான் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புனா பெருசாக யாருமே இதை பற்றி பெருசாக பேசின மாதிரி நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து வெற்றி அடையுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா
அனுஷ்கா ஷெட்டியோட படங்களை நீங்கள் கிராஃபை பார்த்தீங்கன்னா யூ வில் நோ ஃப்ரம் அனுஷ்கா. அதுக்கப்புறம் அவர் தெலுங்கு படங்கள், தமிழில் வந்து லீடிங் என்ன சொல்கிறது எல்லாரோடையும் நடிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது இப்போ அவங்களோட நடிப்பு இது வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு படம் இவங்களோட இந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மக்கள் போய் பார்த்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதை கொடுத்து படத்தை வெற்றி பெற வைக்கிறது மக்களோட கையில் தான் இருக்குது. அதுக்கு இந்த கதை மக்களுக்கு பிடிக்கணும், அதுதான் மெயின். அண்ட் அனுஷ்கா வந்து எப்படியுமே அவங்களோட கேரக்டர் வந்து ஷில் நெயில் இட் ஃபார் ஷுவர். அதோட விக்ரம் பிரபு பற்றியும் பேசணும் வந்து அவருக்குமே ரீசெண்ட் டைம்ஸில் எந்த படங்களும் பெருசாக அமையலை எனக்கு தெரிஞ்சு. நான் அவருடைய லாஸ்ட்டாக பார்த்த படம் கூட எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது ஹிட்டான படங்கள் நான் சொல்லி பார்த்துருக்கேன். அந்த ஹிட்டாக ஓகே பேசும் படமாக எதுவுமே இருக்கலை. அதனால தான் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் அந்த விஷயத்த. அண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. நான் நினச்சிக்கிறேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியாடிக்கல் ஃபில்மாக இருக்க போது மறுபடியும் அனுஷ்கா ஷெட்டி இப்படி தான் நடிப்பாங்கன்ற ஒரு மைண்டில் தான் இருந்தேன். பட் ஜஸ்ட் ப்ரோக்கன் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அதில் ஒவ்வொரு டயலாக் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த டயலாக் டெலிவரி, முக்கியமான ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து அந்த பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்டு அவங்களோட இந்த ஏஜ் கூட அந்தளவுக்கு எனக்கு தெரியலை. அனுஷ்காவை வந்து அப்போ இருக்க மாதிரி தான் இப்போ இருக்காங்க. ஆனால் மெயினாக அவங்களோட ஃபைட் சீன்ஸ் இவங்களுக்காகவே வச்சு அவங்களுக்கானே ஃப்ரேம் பண்ண மாதிரி இருந்துச்சு. விக்ரம் பிரபுவோட நடிப்புக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு கதையோட அமைப்பு. ஆனால் இவங்க ஸ்டார்டிங் வந்து அந்த வில்லனோடைய சீன் வந்து அந்த வில்லனோட பேர் எனக்கு சரியாக தெரியலைங்க. பிகாஸ் அவரோட தெலுங்கு காய். ஸோ அதனால தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன இதுன்றது. ஆனால் அவங்க ஸ்டார்டிங் போகிற விஷயங்கள் அந்த கோவில் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சீன்ஸ் பார்க்கும்போது அப்போ எனக்கு கதையை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியலை. பிகாஸ் நான் எதர்ச்சியாக தான் பார்த்தேன் கார்த்தி இப்படின்ற இது வந்திருக்குன்னு. பட் சம் சார்ட் ஆஃப் ஸ்டோரி இஸ் ட்விஸ்டட். அது என்னன்றது வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் நான் வெறும் ட்ரெய்லரை பார்த்துட்டு இதுக்கான விஷயங்கள் மட்டும் பேசுகிறது தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். பார்த்து முடிச்சுட்டேன். அண்ட் என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு பல கருத்துக்களுக்கும் அது கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஆனால் இதில் வந்து என்னன்னாங்க இல்லை வேணாம், இதை தாண்டி நான் வந்து இது எனக்கு ஒரு நான் ப்ரெடிக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு தான் ட்ரெய்லரை பார்த்து இது தான் நடக்க போது நாங்களே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ட்ரெய்லர் கட்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த ஆடியன்ஸ். இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுது, இந்த ஒரு கதை அமைப்பு இப்படி தான் போக போகுதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் தேர் வில் மெனி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஸோ அதனால் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. காலத்துக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து கண்ட்ராஸ்டிங் எது வச்சுருந்தீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் 2-3 வீடியோஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பண்ண போகிறேன். அண்ட் மறுபடியும் இன்னும் புதிய வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.